Hi friends, வணக்கம். மற்றொரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த வீடியோ நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்த வெந்தயக்கீரையை வச்சு செஞ்ச சமையலோட வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்னோட சேனல் அண்ட் லைஃப் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேமா ஜானாவை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் டே இன் மை லைஃப் vlog வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே வெந்தயம் போட்டு வெந்தயக்கீரை வளர்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெந்தயக்கீரையை வச்சு இன்றைக்கி பருப்பு செய்யலாம் அப்படின்ற பிளானில் தான் வெந்தயக்கீரையை நான் எடுத்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ வெந்தயக்கீரை வேரோடு எடுத்துட்டு அந்த வேரை மட்டும் பிச்சு தனியாக எடுத்துட்டு வெந்தயக்கீரையை தனியாக நான் வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தனியாக இருக்குது, அதோட வேர் தனியாக இருக்குது. இப்போ இந்த வெந்தயக்கீரையை நான் கழுவி எடுத்து வைக்க போகிறேன். ஸோ வெந்தயக்கீரையை நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பை நான் 1/2 கப் எடுத்தேன். 1/2 கப்பை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பருப்பு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்திருக்கேன். பருப்பு நீங்கள் கம்மியாக எடுத்து கீரை ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தான். ஸோ இப்போ பருப்பு கீரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் ஒரு குக்கரில் இந்த துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் இந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கீரை ஆட் பண்ணுறோம், நல்லா குழஞ்சிடும். பட் பருப்பு வேகணுன்றதுக்காக அதுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வெந்தயக்கீரையை நான் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ பருப்பு கீரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு. மற்ற வச்சு கடையணும்னு அவசியமே கிடையாது. நார்மலாக கரண்டி வச்சு கடைஞ்சாலே பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இதை தாளித்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நெய் ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே, நல்லெண்ணெய்னாலும் ஓகே. ஸோ இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு நான் அதை வதக்குறேன். ஸோ வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டனாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாகவே காஞ்ச மிளகாய் மட்டும் போடுறதுனாலும் ஓகே. நான் ரெண்டுமே வேணுன்றதுக்காகவே ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அசஃபெட்டிடா பவுடர், அதாவது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். அப்படியே வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நான் வதக்குறேன். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் கீரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி உப்பு தேவையான அளவையும் ஆட் பண்ணி, ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு கெட்டியாகவே வேணும்னா நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இதை வதக்கிட்டு எடுத்தோம்னா நம்மளோட வெந்தயக்கீரை பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடு தான் வெந்தயக்கீரைக்கு பதிலாக வேறு கீரையும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ நான் இந்த வெந்தயக்கீரை பருப்புக்கு சாதம் வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இப்போ எக் ரெடி பண்ண போகிறேன். நான் 3 எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நான் எக் மிக்சர் அப்படின்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதை தான் நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சோண்டு தான் உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீதி தேவையான அளவு நான் உப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிக்சர் நான் ரெடி பண்ணி வச்சனால எனக்கு முட்டை தோசை சுடும்போதோ இல்லை நார்மலாக ஆம்லேட் ஏதாவது பண்ணும்போதோ இந்த மிக்சர் மட்டும் டேரெக்டாக எடுத்து அதில் போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தனித்தனியாக மிளகுத்தூள், சீரகத்தூள் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. ப்ளஸ் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்குது. நான் ஆம்லேட் தோசை பேனில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி கடாயில் பண்ணுவேன். எனக்கு அது ஃப்ளஃபியாக வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை எல்லா பக்கமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த எக் மிக்சரை அதில் ஆட் பண்ணி அப்படியே நான் அந்த குட்டி வடை சட்டியை சுற்றினேன்னா எக்கு சைடில் எல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நேரத்தில் எக்கு ஒன் சைட் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு அதை திருப்பி போட்டோன்னா ஆப்போசிட்
சைடும் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ இது வேகும் போதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ளஃபி ஆகும். ஸோ எனக்கு அந்த ஃப்ளஃபி ஆகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனாலே வந்து நான் சம்டைம்ஸ் ஆம்லேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி குட்டி கடாயில் வந்து நான் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜானா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.